உலகமே எதிர்பார்த்த தருணம். டிக் டிக் நொடிகளில் நடந்த அதிசயம். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் பாதுகாப்பாக உள்ளார். சமீப காலமாக பத்திரிகை செய்திகள் முதல் இணையதள ட்ரெண்டிங் என எங்கு திரும்பினாலும் பார்க்கப்படக்கூடிய பெயர் சுனிதா வில்லியம்ஸ். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர் சுனிதா வில்லியம்ஸ் 10 நாட்கள் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் புதிய பயணம் மேற்கொண்டார். சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு மேல் விண்வெளியாளர்கள் ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட விண்வெளி கூடத்தில் மாட்டிக்கொண்டார். அவர் விண்வெளியில் பாதுகாப்பாக இருப்பதாக நாசா உறுதி செய்த நிலையில் 9 மாத போராட்டங்களுக்கு பின் சுனிதா வில்லியம்ஸ் தற்போது பாதுகாப்பாக மீட்கப்பட்டார் என நாசா அதிகாரப்பூர்வ அறிவிப்புடன் பிரத்யேக வீடியோ வெளியிட்டுள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஒரு அமெரிக்க விண்வெளியாளர் பேரி வில்மோர் ஆகியோர் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் மூலம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்காக புறப்பட்டனர். க்ரூ 9 திட்டத்தில் 10 நாட்கள் மட்டுமே விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட இவர்கள் சில சிக்கல்கள் ஏற்பட்டதால் அங்கேயே மாட்டிக்கொண்டனர். நாசாவின் கண்ட்ரோல் சென்டர் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததால் விண்வெளியில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் இருவரும் பாதுகாப்பாக உள்ளனர். இவர்களை காப்பாற்ற அவசரமாக இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் 10 என்னும் விண்கலத்தை தயாரித்து கடந்த 12ஆம் தேதியில் விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் அந்த ராக்கெட் ஏவுகணையில் ஏற்பட்ட ஹைட்ராலிக் தொழில்நுட்ப கோளாறு காரணத்தால் இந்த முயற்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. நேற்று 16 மார்ச் 2025 ஃபால்கான் 9 ராக்கெட் ஏவுகணையை இந்திய நேரப்படி அதிகாலை 4:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. இந்த ஏவுகணையில் 4 விண்வெளியாளர்கள் இருந்த நிலையில் இந்த ராக்கெட் 6 மணி நேரத்தில் விண்ணில் சென்று அடைந்தது. அங்கு உள்ள சர்வதேச ஸ்பேஸ் ஸ்டேஷனுடன் தற்போது அங்கு சென்ற ஃபால்கன் 9 ராக்கெட் வெற்றிகரமாக இணைக்கப்பட அங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். விண்வெளியில் இருந்து பூமிக்கு சுனிதா வில்லியம்ஸ், பேரி வில்மோர் ஆகியோரை பாதுகாப்பாக மீட்டு புளோரிடா நகரத்தின் வானிலை தன்மை பொறுத்து இவர்களை பூமிக்கு அழைத்து வர நாசா திட்டமிட்டுள்ளது. தற்போது ஃபால்கன் 9 ராக்கெட் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி கூடத்தில் இணைக்கப்பட்டு அங்குள்ள விண்வெளி ஆராய்ச்சியாளரை மீட்டெடுக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியாகி உலக மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருகிறது.